ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அகம் ரீபூட். இந்த ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகம் ரீபூட் 2024 தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் டிராமா மூவி. ஆஹா வீடியோ ஸ்டைல் பாய் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. சுமன் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் நேரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு ரேடியோ ஜாக்கியா இருக்காரு. ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாரு. அதுக்காக நேஷனல் செலக்ஷனுக்கு போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்ல அவரோட கனவையே அவர் இழந்துருவாரு. அட் தி சேம் டைம் அந்த ஆக்சிடென்ட்னால ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பா. அந்த கில்ட்லயே நம்ம கதையோட ஹீரோ இருப்பாரு. அதை தொடர்ந்து சில வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா ரேடியோல ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வரா. அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டதாவும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கை நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அந்த பொண்ணுக்கு ஹீரோக்கு என்ன சம்பந்தம், அந்த ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய பிரச்சனை என்ன, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நடந்த சம்பவத்துக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ஸ் மூலமா ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை ரெவெஞ்ச் டெம்ப்ளேட்ல சொல்ல பயங்கரமா எஃபோர்ட் போட்டிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சுமந்த் ஒன் மேன் ஷோவா இந்த மூவில கலக்கி இருக்காரு. தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒத்த செருப்பு மூவி ஸ்டைல்ல ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக்கை மட்டும் வச்சு செமையான ஒரு படமா இதை பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இப்போ தெலுங்குல ரீசெண்டா இதே ஃபார்மேட்ல எல்லாருமே ஒரு சோலோ மூவியை சாலிடா பிரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்களோட வாய்ஸ் ஓவர்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா. ஷார்ட் ஸ்டோரி தான், எஃபெக்டிவா 1.5 மணி நேரத்துக்குள்ள இம்ப்ரெசிவான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பேட்டர்ன்ல கட் பண்ணிருக்காங்க. நான் லீனியர் நரேஷன்ல சொல்லி கன்ஃபியூஷன்ல பிளாஷ்பேக் பேஷனை போட்டு உங்களையுமே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா டீசென்டா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், ரிவெஞ்ச் த்ரில்லரா டெம்ப்ளேட் மாறும்போது நடக்கக்கூடிய சம்பவமும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் தரமா இருக்கு இந்த மூவில. அண்ட் இதுவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிராமா தான். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஹீரோ சால்வ் பண்ணக்கூடிய பசில்ஸ் எல்லாமே லாஜிக் லூப்ஹோல்ஸோட தான் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் பெட்டரா போர்ட்ரேட் பண்ணியிருந்தா ஒரு நல்ல அவுட்புட்டும் என்கேஜ்மெண்ட்டும் கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் இந்த மூவில இருக்கக்கூடிய எமோஷன்ஸும் பெயினும் அந்த அளவுக்கு ஹார்ட் ஹிட்டிங்காவும் ரியாலிட்டியோட கன்வின்ஷனலா சொல்லாம விட்டது ஒரு லைட்டான டிசப்பாயின்மெண்ட்டை இந்த மூவில கிரியேட் பண்ணும். அதை மட்டும் இவங்க ஓவர் கம் பண்ணி வந்திருந்தா பெட்டரான ஒரு என்கேஜ்மெண்ட்டை நல்லாவே கிரியேட் பண்ணிருக்கலாம் இந்த மூவில. அண்ட் இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் இல்ல கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் சைக்காலஜிக்கல் டிராமா மூவி தான் இந்த அகம் ரீபூட். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.6 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு டாடா பை, see you and love you all.